அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. அது வளர்ச்சி இல்லாமல் போனதுக்கு காரணம் மாற்று சமுதாயம் கிடையாது, எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னா ஒரு காலத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக போட்டியிட்டால் தேவர் சமுதாயத்தினுடைய ஓட்டு மற்றும் அவருடைய நண்பர்களுடைய ஓட்டு எல்லாருமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல தைரியமாக எனக்கு சீட்டு கொடுங்க உனக்கு சீட்டு கொடுங்கிற மாதிரி நின்னாங்க. ஆனால் இப்போ தேவர் சமூகத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஆளாளுக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொறுமை இருக்காது. ஒரு பொறுப்பு இன்னொரு நபருக்கு கொடுத்தாங்கன்னா என்ன, அவனுக்கு கொடுத்தாங்களே அப்போ நம்ம என்ன இவனுக்கு கீழேயா, அப்போ நம்ம தூர போயிடுவோம் அப்படின்னு சொல்லி விலகி போயிட்டாங்க. ஒரு சில கட்சிகளில் என்ன செய்வாங்கன்னா, பொறுப்பே கிடைக்கலாட்டிலும் கடைசி வரைக்கும் காத்திருப்பாங்க. அடுத்து டைம் வரும் அப்போது நம்ம அந்த பொறுப்பை வாங்கிக்கிடலாம், அது வரைக்கும் கட்சிக்கு வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி கட்சிக்கு வேலை செய்வாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எனக்கு பொறுப்பு போடலை, அப்போ அவ்வளோதான், நான் உடனே தனித்தனியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கட்சின்னு பார்த்தாலுமே ஏகப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. எத்தனை கட்சி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அத்தனை தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நான் இனத்திற்காக போராடுகிறேன், இனத்தில் உள்ளவங்க பூரா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இனத்தில் உள்ளவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இங்கே எத்தனை அரசியல் கட்சி இருந்தாலும் சரி, எத்தனை சமுதாய அமைப்புகள் இருந்தாலும் சரி, ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. இப்போது இவர் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருவார், இவர் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருவார். ஆனால் இதில் சண்டை போட்டு கிடக்கிறவன் திமுகவில் உள்ள தேவமாறும், அதிமுகவில் உள்ள தேவமாறும். ஏன்னா இவருக்கு ஆதரவாக பேசுவார், அவருக்கு ஆதரவாக பேசுவார். இந்த சமுதாயத்துக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கு சீட்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா அதற்கு எதிர்ப்பாக நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவனே பிரச்சாரம் பண்ண விடுவாங்க. யார் நம்ம சமுதாயத்துக்கு ஒத்துமையாக இருக்கணும், எல்லோரும் ஒன்றா இருக்கணும், நம்மலாம் பிரிவினையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற தலைவர்கள் அந்த ஒரு தொகுதியில் போட்டி விடுறாங்கன்னா அவருக்கு எதிர்ப்பாகவே இந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அங்கே எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம தலைவர் இங்கே எலெக்ஷனில் நிற்கிறாரு, ஆனால் நமக்கு எதிராக நம்ம இனத்தை சேர்ந்த தலைவரே நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு போயிருது. அப்போது மேலும் 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 உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் ஒரே அமைப்பாக இருந்து யாருக்காச்சும் ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இருக்கிற ஒட்டுமொத்த தலைவர்கள் அந்த இடத்துல போய் வேலை பார்ப்பாங்க. நம்ம இனத்தான எப்படியா செவிக்க வைக்கணும், இப்போது ஒரு இயக்கம் இருக்குது, அந்த இயக்கத்தில் உள்ள ஓட்டு பூரா ஒற்றுமையாக அவருக்கே போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சரி ரைட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. இந்த தலைவருக்கும் அந்த தலைவருக்கும் பிடிக்கல. அப்போ அது என்ன தெரியுமா ஆகுது, இந்த தலைவரோட பையங்களும் அந்த தலைவரோட பையங்களும் என்ன செய்கிறாங்க, ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு கிடக்கான். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கேட்டால் இது ஒற்றுமையாக இருக்கணும் சும்மா மேடை பேச்சுகள் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே பையங்களுக்குள்ளே ஒற்றுமையே கிடையாது. ஏன் தலைவரை நீ இழிவாக பேசிட்ட, அவர் தலைவர் ஃபோட்டோவை போடலை. இது ஒரே இயக்கமாக இருந்துருந்துச்சுன்னா, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு எல்லாருமே இருந்திருந்தாங்கன்னா, இப்போ திருநெல்வேலியில் இருக்காங்கன்னா மிகப்பெரிய போராளிகள்லாம் இருக்காங்க, நம்ம இனத்தை சேர்ந்து எல்லோரும் மிகப்பெரிய போராளிகள் இருக்காங்க. ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் தான் பேசணும். போலீஸை பார்த்தாலும் சரி, கலெக்டரை பார்த்தாலும் சரி, தாசில்தாரை பார்த்தாலும் சரி, அவர் தனியாகவே தான் அலையணும். அதே திருநெல்வேலியில் அவர் ஒரு இயக்கம் சார்ந்து ஒரு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஒரு ஒற்றுமையான ஒரு இயக்கமாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அங்கே அவர் திருநெல்வேலியில் முட்டிக்கிட்டு இருக்கும்போதே மதுரையில் அங்கே ஒருத்தன் போராட்டத்தை அறிவிச்சிருவான். அங்கே மதுரையில் பிரச்சனையா, இங்கே தூத்துக்குடியில் ஒரு ஆள் போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ ஆனால் அப்படி இல்லையே, அவர் வேறொரு இயக்கத்தை சேர்ந்தவங்கள கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம போராடினா என்ன, போராடலைன்னா என்ன, அரெஸ்ட் பண்ணும்போதே காவல்துறைக்கு ஒரு பய உணர்வு வரணும். ஏன்னா போராட்டம் நடத்துவாங்க, ரோட்டை மறிப்பாங்க, பிரச்சனையாகும், அப்போ கைது வேண்டாம், சொன்னால் கேளுங்கண்ணா. இப்போ ஏன்னா கூட்டங்கிறதே கிடையாது, ஆளாளுக்கு தனித்தனியாக பிரிச்சாங்க. தேவர் திருமகனுக்கு ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படிப்பட்ட கூட்டத்தை காட்டணும். ஆனால் இப்போ எப்படிப்பட்ட கூட்டத்தை காட்டுறோம். ஏன்னா ஒரு இயக்கம் சார்ந்து நடத்துகிறாங்க, அது அந்த இயக்கம் சார்ந்து நடத்துறதுனால நான் போகலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே சமூகம்தான், ஒரே தலைவரை வணங்குறவன், ஆனால் இயக்கம் வேறு. அவர் வேறு இயக்கம், நான் ஏன் போகணும், தனித்தனியாக நடத்துகிறாங்க. 50 பேராக தனித்தனியாக நடத்தும் போது இதே அத்தனை தலைவர்களும் எல்லாரும் ஒன்றிணைந்து வாங்க ஒரே நிகழ்வாக நடத்துவோம், எல்லா இளைஞர்களும் வாங்கன்னா அங்கே 1000 பேரை காட்டலாம். ஒரே ஒரு தலைவர் நான் நடத்த போகிறோம்காரு, அப்போ அவர் இயக்கத்துக்கு நான் போக மாட்டோம்னு சொல்லி இங்கே உள்ள பையங்க நின்றுக்கிட்டாங்க. அப்போ பார்த்தியா, நம்ம தேவர் திருமகனுடைய நிகழ்வுக்கே இவனால் வர முடியலன்னு சொல்லி அவனுக்கும் சண்டை. அங்கே உள்ள தேவர் சமூகத்தை சேர்ந்த 2 பேத்துக்குள்ள சண்டை. இவர் தேவர் திருமகனுடைய நிகழ்வுக்கு இவனால் வர முடியலங்கிறது.
தயவு செய்து வந்து தலைவர்கள் ஒன்று சேர்ந்தால் தான் இளைஞர்கள் ஒன்று சேருவாங்க. தலைவர்களே ஒற்றுமை இல்லைங்கிற பட்சத்தில் இளைஞர்கள் வந்து ஒன்று சேரணும், நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும், நீங்கள் வந்து இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேரணுங்கிறது வந்து அது சொல்லுக்கு நல்லாயிருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தலைவர்கள் என்னைக்கு ஒன்று சேர்றாங்களோ அன்னைக்கு தான் இளைஞர்கள் ஒன்று சேருவாங்க. தேவர் சமூகத்துன்ற ஒரு அரசியல் அதிகாரம் கிடக்கும். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற கட்சி எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா? முதலமைச்சரே பதவி இது பண்ணுறதை வந்து நம்ம ஐயா முக்கிய தேவர் தான் பண்ணி அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் இருந்த இயக்கத்தை இன்றைக்கி ஆளாளத்துக்கும் வந்து நம்மளை விட இவன் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, இவன் என்ன பெரிய, இவனை விட நான் பெரிய ஆள்கிட்ட ஆளாளுக்கு தனித்தனியாக இயக்கம் நடத்தி பெரிய இதாகிட்டாங்க. எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. தயவுசெய்து ஒரு தலைவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் அங்கே எதுக்கு உள்ளவங்க பேசாமல் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும்.